அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் 3வது பகுதியில் அமைக்கப்படுற ரோடு ஒர்க் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது திருவள்ளூர் பைபாஸ் ரோட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பகுதியில் போலிவாக்கத்துலேருந்து தொடுக்காடு வரைக்கும் நடக்கிற வேலைகள் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த ரோடு வந்து திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவே. இந்த ரோடை தான் 6 வழி சாலையை அகலப்படுத்தி 2 பக்கமும் சேவை சாலை, அதாவது சர்வீஸ் ரோடு அமைக்கிறாங்க. இந்த திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேல எக்ஸாக்டாக போலிவாக்கம் பகுதியில் தான் இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து இணையுது. அதாவது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வெங்கத்தூர் வழியாக வந்து இந்த போலிவாக்கத்தை தான் இந்த ரோடு வந்து இணையுது. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் 6 வழி சாலையாக மாற்றி அமைப்பதற்கான அந்த வேலைகளை வந்து தொடங்கிட்டாங்க. நான் ட்ராவல் பண்ணுற டைரெக்ஷன் வந்து திருவள்ளூர்லேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டைரெக்ஷன். இதில் ரைட் சைடில் ரோடை வந்து அகலப்படுத்துகிற வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. இப்போ வந்து போலிவாக்கம் பகுதி வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த பகுதியில் நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், அந்த மரங்கள்லாம் வெட்டியிருக்காங்க, பில்டிங்லாம் வந்து இடிக்கிற அந்த பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க. ரோடோட லெஃப்ட் சைட்லேயும் அகலப்படுத்த வேலைகள் வந்து அங்கங்கே தொடங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் செங்காடு தாண்டி தொடுக்காடு பகுதி வரைக்கும் பணிகள் வந்து வேகமாக நடக்குது. தொடுக்காடு தாண்டின பிறகு ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரி கரையோரம் தான் இந்த ரோடு வந்து போகிற மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு சில பகுதியில் வேலைகள் தொடங்கியிருக்காங்க. அநேகமாக அந்த பகுதியில் வந்து எலிவேட்டட் ஃப்ளைஓவர் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு பக்கத்துலேயே தான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரி கரை வந்து வரும். ஸோ அந்த ஏரி கரைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அநேகமாக உயர்மட்ட மேம்பாலம் வழியாக கொண்டு வந்து நேராக வந்து சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே கடந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் அந்த சாலையோட வந்து இணைச்சிருவாங்க. அநேகமாக சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே அந்த கடந்து வர அந்த பகுதியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப் அந்த பகுதியில் கிரேட் செப்பரேட்டர் வந்து அமைப்பாங்க. இந்த பெரிஃபெரல் ரிங் ரோடு வழியாக வர வாகனங்கள் சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல இணைக்கிற விதமாக என்ட்ரி எக்ஸிட் ரேம்ப் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து தொடங்கி ஈசிஆர் ரோட்டில் மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரி அந்த பகுதியில் தான் முடியுது. இந்த ரோடோட மொத்த நீளம் வந்து 132 கிலோமீட்டர். இந்த பெரிஃபெரல் ரிங் ரோடை சுமார் 5 பகுதியாக பிரித்து தான் வேலைகள் வந்து பண்ணுறாங்க. அதில் முதல் பகுதி வந்து சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து தச்சூர் வரைக்கும் ஒரு பகுதி. 2வது பகுதி வந்து தச்சூர் கூட்ரோட்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ் வரைக்கும் 2வது பகுதி. 3வது பகுதி வந்து திருவள்ளூர் பைபாஸ் ரோட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த பகுதியில் நடக்கிற வேலைகள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. 4வது பகுதி ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் அந்த பகுதியில் ஏற்கனவே ஸ்டேட் ஹைவேஸ் 6 வழி சாலையை வந்து அமைச்சிட்டாங்க. அதே சாலையை தான் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடை இணைச்சிட்டாங்க. இப்போ இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடாக இணைச்சிடுறதுனால அந்த சாலையை இன்னும் தரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த வேலைகள் வந்து கூடிய விரைவில் தொடங்குவாங்கன்னு சொல்லப்படுது. கடைசி பகுதி 5வது பகுதி தான் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து பூஞ்சேரி அந்த பகுதியில் இன்னும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை வந்து முழு அளவில் முடியல, இப்போ தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாலை பற்றின ஒரு சின்ன தகவல். இந்த 3வது பகுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுற இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து அதாவது திருவள்ளூர் பைபாஸ் ரோட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த பகுதியில் 3 பிரிவாக பிரித்து தான் வேலைகள் வந்து பண்ணுறாங்க. அதில் முதல் பிரிவு வந்து திருவள்ளூர் பைபாஸ் வந்து வெங்காத்தூர். சுமார் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை பணிக்கு 1133 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் வந்து நடக்குது. 2வது உட்பிரிவு வெங்காத்தூர்லேருந்து செங்காடு சுமார் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை பணிக்கு 593 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் வந்து பண்ணுறாங்க. 3வது உட்பிரிவு செங்காடுலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சுமார் 9.70 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சாலை பணிக்காக 963 கோடி செலவில் சாலை பணிகள் வந்து பண்ண போகிறாங்க.
மொத்தமாக இந்த திருவள்ளூர் பைபாஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நீளம் வந்து 30 கிலோமீட்டர். இந்த 30 கிலோமீட்டர் சாலை பணியை வந்து 2689 கோடி மதிப்பீட்டில் பணிகள் வந்து நடக்குது. கடந்த மாதம், அதாவது மே 2025 தான் இந்த திருவள்ளூர் பைபாஸ் ரோடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பணிகள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பகுதியில் வந்து ரோடு வந்து அகலப்படுத்தியிருக்காங்க. வீடுகள்லாம் வந்து இடிக்கிறதுக்கான அந்த வேலைகள் வந்து நடக்குது. உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் லைவாக பார்க்கும்போது அந்த பணிகள் வந்து நடக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த பெரிஃபெரல் ரிங் ரோடு வந்து 4 முக்கியமான சாலையை வந்து இணைக்கிற ஒரு சாலையாக வந்து இருக்க போகுது. ஒன்று வந்து சென்னை தடா கொல்கட்டா ஹைவே, 2வது வந்து சென்னை திருப்பதி ஹைவே, 3வது வந்து சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே, 4வது வந்து சென்னை திருச்சி கன்னியாகுமரி நேஷ்னல் ஹைவே. அதை தவிர்த்து OMR ரோட், ECR ரோட், இந்த மாதிரி எல்லா முக்கியமான சாலையும் இணைக்கிற ஒரு சாலையாக இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான சாலையான சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே ரோடு வந்து இந்த திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேல தொடுகாடுன்ற பஸ் ஸ்டாப், அதை தாண்டி கிலாய் ரோடு ஜங்ஷன் ஒரு பஸ் ஸ்டாப் வருது. அந்த பகுதியில் தான் இந்த பெரிஃபெரல் ரிங் ரோடுக்கு மேலே உயர்மட்ட சாலையாக வந்து கடந்து போகுது. அந்த பகுதியில் வந்து இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் அமைப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஒருவேளை அமைச்சாங்கன்னா இந்த பெரிஃபெரல் ரிங் ரோடு வழியாக வர வாகனங்கள் டைரெக்டாக வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து ரீச் பண்ண முடியும். அநேகமாக அமைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரீசெண்டாக இந்த ரோடில் நான் பயணம் செய்யும் போது சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே ரோடு வந்து கடந்து போகிற அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ரோடு வந்து தச்சூர் சித்தூர் எக்ஸ்பிரஸ்வே ரோடு. அந்த ரோடை வந்து நேரடியாக இணைக்கலனாலும் தச்சூர் கூட்ரோடு பகுதியில் இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடுக்கு இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸிட் ரேம்ப் வழியாக தச்சூர் சித்தூர் எக்ஸ்பிரஸ்வே ரோடு ஸ்டார்ட் ஆகிற அந்த பகுதிக்கு வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி ஏற்கனவே அமைஞ்சிருக்க சென்னை அவுட்டர் ரிங் ரோடு மீஞ்சூர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அவுட்டர் ரிங் ரோடை மீஞ்சூர்லேருந்து இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு ஸ்டார்ட் ஆகிற அந்த பகுதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதாகவும் கேள்விப்பட்டேன். ஆனால் உறுதியாக எனக்கு தெரியல. இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். நடுவில் வர சில முக்கியமான பகுதி வரும்போது மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். லைவ் சவுண்டில் காற்று சத்தம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணியிருக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க.
இந்த பகுதி வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன். இது வந்து கூகுள் மேப்பில் மன்னூர் கூட்டோடுன்னு காட்டுது. ஆனால் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணும்போது கண்டக்டர் வந்து காட்டூர் கூட்டோடுன்னு தான் சொன்னார். ஸோ இந்த ரோடில் ரைட்டில் போகிற ரோடு வந்து டுவர்ட்ஸ் தக்கோலம் வழியாக அரக்கோணம் போகலாம். லெஃப்ட் சைடில் போகிற ரோடு வந்து தண்டலம் கூட்டோடில் போய் கனெக்ட் ஆகும். அதாவது சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவேயில் புத்தப்பாக்கம் முன்னாடி வர தண்டலம் கூட்டோடு பஸ் ஸ்டாப் அந்த பகுதியில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த பகுதி. அநேகமாக இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெரிஃபெரல் ரிங் ரோடுக்கு. எதனாலன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டைரெக்ஷனில் போகிற வாகனங்கள் வந்து விரைவாக இந்த இன்டர்செக்ஷனை கடந்து போக முடியும். ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு ஒர்க்காக தான் அந்த வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வர ஊர் தாங்க தொடுகாடு. எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும் தான் வேலைகள் வந்து வேகமாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ரைட்டில் டிவியேட் ஆகி அந்த தொடுகாடுக்கு ஊருக்கு பேக் சைடில் பைபாஸ் ரோடு மாதிரி அமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் நிறைய வீடுகள் இருக்கிறனால அந்த வீடுகளுக்கு பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக பைபாஸ் ரோடு மாதிரி வழியாக வந்து மறுபடியும் இதே திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு பகுதியில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அலைன்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தொடுகாடு பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக இந்த பகுதி வரைக்கும் தாங்க ரோடு ஒர்க் வந்து வேகமாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ரோடு ஒர்க் வந்து முழு அளவில் தொடங்கலாம். அநேகமாக இந்த பகுதியில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த தொடுகாடு ஊருக்கு பேக் சைடில் பைபாஸ் ரோடு மாதிரி அமைச்சு அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த ஊர் தாண்டின பிறகு இதே திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த ரோடு அலைன்மெண்ட் வந்து மாற்றி அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரைட் சைடில் பார்க்கலாம், எந்த வீடுகளும் எதுவும் இடிக்கலை, இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பைபாஸ் ரோடு மாதிரி தான் அமைப்பாங்க தான் எனக்கு தோணுது. இந்த தொடுகாடு இந்த பகுதியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வெறும் ஒரு 4லேருந்து 4.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அந்த கடைசி கட்ட பணிகளும் வரும் நாட்களில் தொடங்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி பகுதியில் முக்கியமாக ஸ்ரீபெரும்புத்தூர் டவுன் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ரோடுக்கு பக்கத்திலே தான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரி கரையும் வரும். அந்த பகுதியில் தான் கட்டுமான பணிகள் கொஞ்சம் சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடுகாடு ரீச் பண்ணிட்டோம். இது தாங்க இந்த சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டில் திருவள்ளூர் பைபாஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த பகுதியில் நடக்கிற வேலைகளோட ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.